அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்ற தலைப்பு என்பது, சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். திமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என தெரிவித்திருந்தார். அப்போதே அது குறித்து நம்ம விவாதித்தோம். இப்ப காட்சிகள் மாற தொடங்கி இருக்கின்றன. ஸ்டாலினை சந்தித்த பிரேமலதா, பன்னீர்செல்வம், இணக்கமாக பேசி வரக்கூடிய ராமதாஸ் அவர்கள், இதை மையப்படுத்திய நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுக கூட்டணிக்குள் யார் உள்ளே யார் வெளியே, என்ன திட்டத்தில் இருக்கிறார் ஸ்டாலின், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள், வணக்கம் திரு ஐயநாதன். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள், வணக்கம் அக்னீஸ்வரன். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள், வணக்கம் பெருமாள்மணி. மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஸ்டாலின் அவர்கள் மேலும் சில கட்சிகள் வரும் அப்படின்னு சொன்னப்பே நம்ம விவாதித்தோம் அது குறித்தெல்லாம். அடுத்தடுத்த சந்திப்பு நடக்குது. இப்போ தேமுதிக, ஓபிஎஸ் அவர்கள், ராமதாஸ் அவர்கள் ஒரு இணக்கம் காட்டக்கூடிய சூழல்லாம் இருக்கு. இப்போ எப்படி மெகா கூட்டணி இவங்க அமைக்க போறாங்க திமுகவில், அதில் யார் இருக்க போறா, யார் வெளியேற போறாங்க, இந்த சந்திப்புகளை எல்லாம் வைத்து பார்க்கிறப்ப திரு ஸ்டாலின் அவர்களோட திட்டம் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? ஸ்டாலின் அவர்கள் அந்த அமைச்சிருக்கிற அந்த கூட்டணி 3 தேர்தலை தொடர்றதை நம்ம பார்க்குறோம். அதுவே ஏற்கனவே ஒரு மெகா கூட்டணியாக தான் அது இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கு நேர் எதிராக இருக்கிற அணிகளை பார்த்தீங்கன்னா அதிமுக, பாஜக அணி இருக்குது. அது கூட இன்னும் எந்த கட்சிகளும் சேர்ந்த மாதிரி தெரியல. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு இது வந்திருக்கு, ஒரு விரிசல் வந்திருக்கு. அது நேற்று நடந்த விஷயங்கள், அது அப்புறம் பின்னாடி பேசலாம். ஸோ அதே மாதிரி விஜய் ஒரு கூட்டணி, என் தலைமையில் கூட்டணினார். அவர்கிட்டையும் யாரும் போய் சேர்ந்த மாதிரி தெரியல. சீமான் எப்போதுமே ஒரு தனி கட்சியை ஆவர்த்தனம் பண்ணிகிட்ருக்காரு, அவர் தனியாகவே போயிட்டுருக்காரு அவர். ஸோ இந்த சூழலில் தேமுதிக போன பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக கூட இருந்தாங்க. இயல்பாகவே அந்த அதிமுகவோட இருப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தபோது அந்த ராஜ்யசபா சீட்டில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது. ஸோ அந்த பிரச்சனை காரணமாக அவங்க ஒரு பெரிய இடைவெளி, அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்குமான இடைவெளி வந்துடுது. இவங்க கூட்டணியை பற்றி ஜனவரியில் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டத்தட்ட ஒரு திமுகவோட ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. அந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு வலு சேர்க்குற மாதிரி அவங்க சந்திப்பு நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகே. ஆனால் இந்த தலைவர் எல்லாமே சந்திக்கிறது எல்லாமே, ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறது எல்லாமே 2 விஷயம். ஒன்று அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்து போச்சு ஸ்டாலின் அவர்கள் வீட்டில். 2வது அவருக்கு உடல்நலம் இல்லாத போச்சு. ஸோ இது 2ஐயும் ஒரு காரணமாக வச்சுட்டு இவங்க சந்திக்கிறாங்க. பட் ஆனால் அடிப்படையில் சீமான் சந்திப்புன்றது முழுக்க ஒரு துக்கம் விசாரிக்கிற சந்திப்பாக தான் முடிஞ்சு போச்சு. அதில் நான் எந்த விதமான அரசியலையும் பார்க்கல. அவர் திமுக நிச்சயமாக எந்த விதத்துலையும் திமுகவோட ஒரு சமரசத்துக்கு போக மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அதனால் பின்னாடி நடந்த சந்திப்புகளை நம்ம அப்படி பார்க்க முடியாது. தேமுதிக சந்திப்புகள்லாம் அதில் ஒரு அரசியல் இருக்குது. கடைசி கட்டத்தில் அவங்க அவர்களுக்கான வாய்ப்பை தேடும்போது அதிமுக மேலே அவங்க கோபமாக இருக்கிறதுனால பாஜகவோடு சேர்ந்தால் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதனால் திமுக கூட்டணியில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் எதிர்பார்த்து அந்த கதவை தட்டியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அதில் இன்னும் தொடர்ந்து இந்த அடுத்த 8 மாதங்களில் என்ன மாதிரி அவங்க பயணம் போகும்போது, அவங்க பயணத்துக்கு கூட பர்மிஷன்லாம் உடனே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று அவங்க சந்திச்சிருக்காங்க, இன்றைக்கி பயணத்துக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அவர்கள் என்ன மாதிரியான பயணம் மேற்கொள்கிறாங்க, என்ன மாதிரி பேசுகிறாங்க, திமுகவை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க மாநில அரசு அப்படின்றத பொறுத்து தான் ஃபர்தராக அந்த நெருக்கம் இன்னும் நெருக்கமாகுமா இல்லை அது எப்படி போகும்னு சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி பிரியன், அந்த ராஜ்யசபா அதிருப்திக்கு பிறகு இந்த திமுக மீதான அட்டாக்கை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அது உண்மைதான், அது குறைச்சிருக்காங்க. இன்னும் பிரச்சாரத்தில் அவங்க இன்னும் எவ்வளோ தூரம் குறைப்பாங்க, அந்த குறைச்சதுனால தான் நமக்கு இந்த திமுக நெருங்கிட்டாங்கன்ற ஒரு எண்ணம் நமக்கு வர்றது காரணம். இது ஒரு பக்கம் நடந்திருக்கிற சூழலில் பன்னீர் விஷயம் நேற்று ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. அவர் போயிட்டு அவர் நேற்று காலையில் வாக்கிங்லேயும் பார்க்குறாரு, அப்புறம் சாயந்தரமும் பார்க்குறாரு, இன்னைக்கு காலையிலையும் பார்க்குறாரு, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. நேற்று 40 நிமிஷம் சந்திப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவரை பொறுத்த மட்டில் ஒற்றுமையை விரும்பாத, அதிமுக ஒற்றுமையை விரும்பாத இபிஎஸ்ஸை ஃபைட் பண்ணுறார். ஒற்றுமைக்காக யாரையும் உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஒற்றுமையை இருக்கக்கூடாது கட்சின்னு நினச்சிட்டு அவர் வேலை செய்கிறார். ஒரு சுயநலமாக செய்கிறார்ன்றது பன்னீர்செல்வத்தோடைய இது. ஒரு பெரிய தலைவர்னா ஒரு தொண்டர் கூட வெளில விடக்கூடாது சார், அவர் தான் சார் தலைவன். ஒரு தொண்டரை வெளில விடக்கூடாது, வெளில விட்ட தலைவரை கூட சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரணும். கட்சி மோசமான இருக்கிற சூழலில், தென் மாவட்டங்களில் 7 இடத்துல டெபாசிட் போகிற சூழலில் எவன் யார் போனாலும் பரவாயில்ல, நான் தான் பொதுச் செயலாளர், உள்ளே யாரும் வரக்கூடாது, காலம் கடந்து போச்சு, காலம் வரும்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா வரப்போகிற தேர்தல் எப்படி நீங்கள் கடந்து போவீங்க? ஸோ
ஸோ அந்த சூழலில் வந்து நீங்கள் கட்சிக்கு நீங்களே அதிமுகவுக்கு எதிராக இருக்கீங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது பன்னீர் வந்து சட்டப்படியான ஒரு போராட்டத்தை எடுத்தார். அது எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. நான் தான் ஒருங்கிணைப்பாளர், இந்த போராட்டம் அது லேட் ஆகும். அதனால் வந்து என்ன சொல்கிறாரு, அரசியல் ரீதியாக ஓபிஎஸ்ஸை ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டார். அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்காருன்னு பாஜகவும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாத போது பிரதமரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றார். ஸோ அவர் தன்மானம் அஃபெக்ட் ஆகும்போது அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து அவர் வந்து இயல்பாக போய் பார்க்குறாரு. இவரை யாரை ஸ்ரீபுருஷை பார்க்குறாரு. இது வந்து அவர் பொலிட்டிக்கலாக பேசினாங்களா, இவர் போய் திமுக கூட்டணி அமைப்பாரா, துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரியோட கைகோர்ப்பாரா, இதெல்லாம் ஒரு கேள்வியில் இருந்தால் கூட நான் ஒரு கதவை திறந்து வச்சிருக்கேன். நான் வந்து இபிஎஸ்ஸை வலுவிழக்க செய்ய என்ன வேணா பண்ணுவேன். முன்பு நீங்க அந்த ஐடியாவை கொடுத்தீங்க அந்த விவாதத்திலேயே. ஆமா, அந்த இண்டிகேஷன் நீங்க வந்து சொன்னீங்க என்ன இந்த நிலைப்பாடு எடுக்கணும், நீங்க சர்வே ஆகணும்னா இதை எடுக்கணும்ன்றது உங்க கருத்தா இருந்தது. அதுக்கு முன்னாடி அவங்க தாவேகாவோட ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டுமே அவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ரெண்டாவது ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஆக்சுவலா. பிரியன், இந்த இடத்தில் இப்போ பிரேமலதா அவர்கள் இப்ப தேமுதிக ஒரு இணக்கம் காமிக்குது, ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சுட்டு வெளியில வந்து எதுவும் நடக்கலாம், அரசியல் நிரந்தர பகைவனும் இல்லை எதிரியும் இல்லை, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாலின் வீட்டு வாசல சொல்லவா நீங்க கடந்து போயிருக்க முடியும், கடந்து போயிருக்க சொன்னார் அவரு. பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல பிரியன் இப்ப எல்லாருக்குமே இருக்கிறது ஒட்டுமொத்தமா இந்த விஷயங்கள்ல வந்து இப்ப இன்னைக்கு கதையில வைகோ போய் பார்த்திருக்காரு. அது நேற்று பிரேமலதா பார்த்ததோட எதிரொலி ஆக்சுவலா. அதுக்கான எதிர்வினை நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, 12 இடங்கள் கொடுத்தாதான் 8 இடங்கள் வர முடியும், மதிமுக அங்க போயிடுது, அங்க பேசிட்டு இருக்கு, இங்க பேசிட்டு இருக்கு, ராமதாஸ் அத்வாலே சொல்றாரு நீங்க வாங்க உங்களுக்கு மந்திரி பதவி தரேன், ஏதோ சொல்றாரு எம்பி பதவி தரேன் எல்லாம் சொல்றாரு அங்க பாஜக கூட்டணி ஆட்சியில. அந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருந்தபோது மதிமுகவை பற்றி ஒரு சந்தேக ஊசி அவங்க தலையில் தொங்கியிருந்ததை நம்ம பார்த்தோம். நேற்று தேமுதிக பிரேமலதா அவர்களை போய் பார்த்த உடனே தேமுதிகவை பொறுத்த மட்டும் விஜயகாந்த் இறந்து போயிட்டா கூட அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு காஸ்ட் நியூட்ரலாக இருக்காங்க. எந்த ஜாதியோ எந்த ஏரியாவோ சார்ந்த ஒரு செல்வாக்கு மட்டும் பரவலாக தமிழ்நாடு முழுக்க ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு வச்சிருக்கிற ஒரு கட்சியா இருக்காங்க. இந்த இடம் தான் பிரியன். இப்போ எப்படி அந்த இடத்துல தான் ஒரு இதை மட்டும் சொல்லுறேன், அந்த இடத்துல தான் தேமுதிக சந்திச்சது வந்து வைகோக்கும் ஒரு ஷாக்கா இருந்திருக்கும். அவர் இன்னைக்கு காத்தால போய் சந்திச்சிட்டாரு, அவர் சிஎம் சந்திச்சிட்டாரு. சரி, அதுதான் சந்திச்சாருன்னு பாத்தீங்கன்னா ராமதாஸ் இன்னைக்கு போன் பண்ணிட்டாரு ஸ்டாலினுக்கு, விசாரிச்சிட்டாரு அவரோட. பிரியன் சார், ஓகே, அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அது அரசியல்வாதிகள் செய்யற எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அதை நம்ம கடந்து போலாம். அது அரசியல்வாதிகள் சொல்ற வார்த்தை தான் கடந்து போலாம். ஏன்னா வந்து ஒரு அரசியல்வாதியை சந்திக்கிறாருன்னா அதுல ஏதாவது ஒரு அரசியல் விஷயம் இல்லாத இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நெருப்பு இல்லாம புகையாதுன்ற மாதிரி அந்த விஷயங்கள் இருக்க தான் செய்யும். நான் சொல்ல வர்றது எதுன்னா, ஸோ இந்த மாதிரியான சந்திப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து ஒரு பலமான கூட்டணி இங்கே அமையலைன்றது மட்டும் இல்லை, இந்த எந்த கூட்டணியும் சாராத இருந்த கட்சிகள் அப்புறம் என்டிஏல இருந்த ஒரு குரூப் அது என்டிஏல இருந்து விலகுது. ஏற்கனவே அதிமுகவோட இருந்த ஒரு கட்சி வந்து எதிராக இருந்த ஒரு தலைவரை போய் நேராக பார்க்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஸ்டாலின் ஒரு விஷயத்தை வந்து அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கே பதிலாக சொல்றார். அவருடைய கூட்டணி கட்சிகள் பலவிதமான விமர்சனங்களை கடந்த சில நாட்களாக வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. ஸ்டாலின் பேசவே இல்லை, பேசாதையே அவர் பதில் சொல்றாரு. நிறைய ஆப்ஷன் இவங்க இது மாதிரி எல்லாம் சந்திக்கும் போது இந்த பதில் வந்து அவங்களுக்கான பதிலா இருக்கு ஆக்சுவலா. ஐயநாதன், இப்போ நம்ம திமுக இப்போ இதெல்லாம் எப்படி கூட்டணியா தரலுமா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா சமிக்கைகள் தெரியுது, அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து அரசியல்வாதிகளின் தன்மை புரிஞ்சுக்கிறப்ப இப்ப திமுக கூட்டணி ஏற்கனவே பெரிய கூட்டணி, இடங்களை எப்படி பகிர்ந்து கொடுப்பாங்கன்ற கேள்வியெல்லாம் இருக்கு. இல்லை ஓபிஎஸ் அவர்கள் பார்க்குறாங்க, வெளிப்படையான அரசியல் செய்தி அதுக்குள்ளே இருக்குது. பிரேமலதா அவர்கள் பார்க்குறாங்க, அதுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். நீங்கள் நன்கு அறிந்தவர் திரு ராமதாஸ் அவர்கள், அவங்க அந்த அப்ரோச்சை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியுதுன்னா எப்படி ஸ்டாலின் அவங்க எப்படி ஒரு கூட்டணியை கட்டுவாங்கன்னு என்ன மனசில் அவங்க ஓடுன்னு நினைக்கிறீங்க? கூட்டணியினுடைய நோக்கம் வந்துட்டு வெற்றி தான், வெற்றி பெறணும் ஒன்று. ரெண்டாவது விஷயம், தங்களுக்கு எதிரான இன்னொரு கூட்டணி பலம் பெறதை தடுக்கணும். ஒரே நேரத்தில் செல்வி ஜெயலலிதாவும் கலைஞர் கருணாநிதியும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு வந்துட்டு 2014 குறி வச்சாங்கல்ல, படம் நழுவி விட்டது பாலில் விட வேண்டியதுதான் பாக்கினோடனே அந்த இடத்துல ஜெயலலிதா எடுத்துட்டு விட்டாங்க. அப்படியெல்லாம் சில நேரங்களில் அந்த கையுக்கும் பாலுக்கும் நடுவில் விடக்கூடிய படம் வந்துட்டு மாறி போறதெல்லாம் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க சமீட்சை அப்படின்றது, இது சமீட்சை இவங்க தான் வெளியிடுறாங்க. யாரு இந்த போய் சந்திக்க போறவங்க தான். அதான் முக்கியமான, ரொம்ப முக்கியமானது. அரசியல் எப்பொழுதுமே துக்க வீட்டில தான் உருவாகும், உறவே துக்க வீட்டில தான் வரும். சாதாரணமா எதுக்கு போறோம்னாலும் துக்கத்துக்கு போறோம்டா அப்படித்தானே ஆரம்பிச்சு கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி இவங்களும் வர்றாங்க.
இது கொள்ளாம ஸ்டாலின் உன்னை வந்து நான் பார்ப்பதா அப்படின்னு சொன்ன ராமதாஸ் தான் அவருக்கு தமிழ்நாட்டு மக்களை துக்கத்தில் ஆழ்த்துறதுக்கு தானா? அது நீங்க கல்யாண வீட்லயும் கூட்டணி வருமே சார், அது மங்கள காலம் இல்ல. பெரும்பாலான பாமக கூட்டணி வந்து திருமண நிகழ்வுல வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க திருமண வீட்டுல கூட வந்துட்டு ஒட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன தலைவி வகையரா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கலைஞர் வகையரா தானே இப்ப நம்மளுக்கு பேச்சு டிஸ்கஷன்ல வந்திருக்குது. அதனால நம்ம பார்க்கும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா 40 நிமிஷம் எல்லாம் துக்கம் விசாரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது சீமானா இருந்தாலும் சரி, தேமுதிகவா இருந்தாலும் சரி. ஆனா அந்த சந்திப்புக்கு பிறகு அவங்க எப்படி வெளியில பேசிக்கிறாங்க அப்படின்ற விளைவுல இருந்துட்டு நம்ம சில கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு நூல் கொடுப்பாங்க. ஆமா, கொடுப்பாங்க. ஆமா, அங்க இருந்து வந்துட்டோம்னா திடீர்னு விஜய் மேல அட்டாக் வந்துட்டு சூடு பறக்குதுன்னு என்னடா அது, அங்க இருந்து போற முந்தா நாள் வரைக்கும் ஒண்ணும் இல்ல, நேற்று சந்திச்சாரு, இன்னைக்கு பார்த்தோம்னா அப்படியே பறக்குறாரு அப்படின்னம்னா அங்க ஏதோ நடந்திருக்குது அப்படின்ற அளவுல நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அவங்க மற்ற கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுவாங்க. ஆக அரசியல் என்ன அப்படின்னம்னா 2 விஷயம் இருக்குது இந்த கூட்டணி அரசியல்ல. ஒண்ணு, பலமாக வெற்றிக்கு பலமான ஒரு கூட்டணி இருந்தாலும் கூட அதை மேலும் பலப்படுத்துவது. இன்னொரு விட என்னன்னா, எதிரி யாரால பலப்படுவாங்களோ அந்த பலத்தை நம்ம எடுத்துக்கிறது முதல்ல. சோ அந்த விளையாட்டு இப்ப நடக்கிறதா நான் பாக்குறேன். அந்த இடத்துலதான் நான் முதல்ல கேட்டது, ஏற்கனவே இடங்களை எப்படி பகிர்ந்துக்க போறாங்க? 2026 திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற பெரிய சவாலே இடங்களை எப்படி, ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கூட்டணிக்கு இன்னைக்கு புதுசா நிறைய கட்சிகள் வராங்கன்னா என்ன, அப்ப யாரு உள்ளுக்கு இருக்க போற, யாரு வெளியில இருக்க போற, இடங்கள் எப்படி கொடுக்க போறாங்க? இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்ப தேமுதிகனுடைய பலம் வாய்ந்த தளங்கள் எது அப்படின்றத பார்ப்பாங்க. எந்த இடத்துல வந்துட்டு அஇஅதிமுக அட்ரஸ் பண்ணலையோ அந்த இடத்த வந்துட்டு ஸ்டாலின் எடுத்துக்கிறார் கையில. ஏன்னா நம்ம சொல்றோம், திரு பிரியன் கூட பேசும்போது 2000 to 3000 ஓட்டுன்றது இல்லை. நான் வட தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய கூடுதலாகவே அவங்களுக்கு வாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு? தேமுதிகவுக்கு. ஏன்னா தேமுதிக பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் சேலத்துல இருந்துட்டு ஆரம்பிச்சு கடலூர், விழுப்புரம் கடலூர் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிமுக குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசம் தான் தோக்குது. முன்னாடி ரவிக்குமார் எவ்வளவு ஜெயிச்சாரோ அதை பாதியில தான் இப்ப ஜெயிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு அந்த கள்ளச்சாராய சாவு நடந்தது அந்த மாவட்டத்திலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா தொடக்கத்தில் வந்துட்டு அதிமுக தான் லீட்ல இருந்துச்சு. கடைசியில் ஒரு 50,000 ஓட்டுக்குள்ள தான் தோத்துச்சு. டிஎம் செல்வ கணபதி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70,000 ஓட்டில் தான் வந்துட்டு ஜெயிக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த லீடை அந்த அந்த தளத்தை யார் அவங்களுக்கு கொடுக்கறது? இது நமக்கே தெரியுது. ஆனால் இதை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பேசவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. அதை அவர் யோசிச்சிருந்தார் அப்படின்னம்னா அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டீல்ல விட்டுருக்க மாட்டார். நீங்க சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன். 24 முடிவுகளை எடுத்து பார்க்கறப்ப பக்கத்துல இருக்கிற தொகுதியில வந்து ரொம்ப கீழே இருக்கு அதிமுக. ஆமா, குறிப்பிட்ட தொகுதியில ஏற்றம் பெறுது. ஆமா, அங்க முக்கியமான ஓட்டு சமூகம், வாக்கு சமூகத்தை பார்த்தா அது தேமுதிகவும் இருக்கிற தன்மை இருக்கு. அதை திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்றீங்க? ஆமா, அவர் விட மாட்டாரு. ஏன்னா அவர் பதவியில இருக்கிறாரு, அதிகாரத்தை தக்க வைக்கணும். ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னுரிமை என்னன்னா தேர்தல் அரசியல்ல அந்த அதிகாரத்தை தக்க வைக்கணும். இல்ல இதுல இந்த கணக்கு அரசியல் தான். இப்ப இவ்வளவு கட்சிகள், இப்ப எல்லாரும் வெளிப்படையா வராங்கன்னா எப்படி அகாமடேட் பண்ணணும்? அகாமடேட் பண்ணலாம். முன்னாடி வந்துட்டு ஒரு 50 சீட்டு கொடுத்தாங்கன்னா இப்ப 70 சீட்டு கொடுக்கலாம். ஒரு 5 சீட்டு கொடுத்து ஒருத்தரை நம்ம கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மள 10 சீட்டு ஜெயிக்கலாம்னா அதான கணக்கு. செல்வி ஜெயலலிதா வந்துட்டு 2000 அந்த ஃபர்ஸ்ட் பாமகவோட கூட்டணி வைக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா பாமகவுடைய பேஸ் எந்தெந்த இடத்துலலாம் அவங்க சீட்டை கேட்டாங்களோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்து சீட்டா பார்த்து அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. அது ராமதாஸ் ஐயா என்ன சொன்னாரு அப்படின்னம்னா 23 சீட்டு ஒதுக்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 2001 அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா 23 இடம்னு சொல்லாதீங்கம்மா, 23 எம்எல்ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்தாண்ட இவங்க ஜெயிச்சா அந்த இடம் நம்ம ஜெயிக்க போறாங்க என்ன இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 சீட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம், அதனால நம்மளுக்கு 10 சீட்டு கெயின் ஆகுது அப்படின்னா அதான் பார்ப்பாங்க அவங்க. இதுல தேமுதிக ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் அவர்கள்னா அகாமடேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பண்ண முடியுமா? திமுக ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அங்க வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு கண்ணி வெடி வச்சு வச்சிருக்காங்க. உள்ளுக்கு காலை வச்சுன்னா நான் டபால் வெடிச்சிருவேன் அப்படின்ட்டு. சோ அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது ஒண்ணு இருக்குது. அடிப்படையில் என்ன அப்படின்னா திமுக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு சொல்றதை விட திமுகவுக்கு எதிராக ஒரு பலம் வாய்ந்த அணி சேர்க்கைக்கு விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் திமுக நிலவருது நமக்கு தெரியுது. அதுதான் ஸ்ட்ராட்டஜியா நகர்ந்துட்டு. பெருமாள்மணி, இப்போ எப்படி அகாமடேட் பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு இதன் மூலம் என்ன செய்தி, வரப்போகிறவர்களுக்கு என்ன செய்தி, எப்படி பாக்குறீங்க? எப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு? இப்ப நிகழ்வுகளை எல்லாம் பாக்குறப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன கணக்கு போடுறாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவரோட பிம்பத்தை எப்படி உயர்த்துறாருன்னு பாருங்க. ஒரு திமுக தலைவர்
ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த சமீபத்திய சந்திப்புகள் வந்து அவரை வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக உயர்த்துது. அவர் என்ன சொல்கிறாரு, டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்புக்கு எதிரான ஒரு பெரிய முகம் நான் தான் அப்படிங்கிறத அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இப்போ யாரெல்லாம் போய் பார்க்கல, பாஜக தலைவர்கள் போய் பார்க்கல, அஇஅதிமுக தலைவர்கள் போய் பார்க்கல, மற்ற எல்லாரும் இப்போ போய் பார்த்துட்டாங்க அல்லது ஃபோனில் நலம் விசாரிச்சிட்டாங்க. அப்போது இந்த ஒரு நிகழ்வை வச்சு அவருடைய பிம்பத்தை அவர் எங்கே உயர்த்துறாரு பாருங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு மரபு ரீதியாகவே ஒன்று இருக்கு. குப்த பேரரசு கிருஷ்ணா துங்கபத்ராவை தாண்டி வந்ததில்லை, அசோக பேரரசு கிருஷ்ணா துங்கபத்ராவை தாண்டி வந்ததில்லை, முகலாய பேரரசு கிருஷ்ணா துங்கபத்ராவை தாண்டி வந்ததில்லை. காங்கிரஸ் அப்படி வந்தது, அண்ணா எதிர்த்து நின்று கூட்டணி அமைத்து காங்கிரசினுடைய வல்லாதிக்கத்தை வீழ்த்தினார். ஐயா ஸ்டாலின் அவர்களும் இதை இன்றைக்கு பண்ணல. அவர் என்றைக்கு ஐயா மோடி அவர்கள் டெல்லியில ஜெயிச்சாரோ அன்றைக்கே அவருடைய அரசியல் ஒன்றே ஒன்றுதான், டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்பு. அதை வந்து அவர் எங்க இப்போ அதை எங்க கூர்மப்படுத்துறாருன்னா இந்த தேர்தலில் கூர்மப்படுத்துறாரு. இப்ப நீங்க எங்க கங்கை வந்தது, வைகை வந்து அங்க போய் நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க பாருங்க. வைகை கூட்டணி அமையுது, நீங்க அருமையா லீட் கொடுக்குறீங்க. கூட்டணி அமையுது, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஐயா மோடி அவர்கள் வருகிறார்கள். வைகை நதி தீரத்தில் ராமநாதபுரத்தில் போய் ஐயா இபிஎஸ் அவர்கள் கால் வைக்கிறார்கள். இங்க ஐயா ஓபிஎஸ் வந்து கூட்டணியை முறிக்கிறான்றாங்க. எப்படி அந்த மூவ் எப்படி நடக்குது பாருங்க. இந்த இடத்துல இது சிக்கலா இருக்காதா திரு ஸ்டாலின் அவர்களே? இவங்க எல்லாருமே விருப்பப்படலாம் இந்த அணிக்கு வரதுக்குன்னு, எப்படி அகாமடேட் அவர் மனசுல என்ன இருக்கும்? அதான் கேள்வி. ஐயா ஐயநாதன் ஐயா சொன்ன இடத்துல இருந்து நான் வரேன். அஇஅதிமுக பாஜக கூட்டணி வலிமை பெற்று விடக்கூடாது, அது முதல் பாயிண்ட். ஓகே. ரெண்டாவது பாயிண்ட், இப்போ இந்த இடத்துல ஐயா விஜய் அவர்கள் ஒரு பிளேயரா இருக்காரு. அப்போ நீங்க ஐயா ஸ்டாலின் கிட்ட 2026ல 234 சட்டமன்ற தொகுதிகள் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க, கூட 4 நாடாளுமன்ற தொகுதிகளும் இருக்கு. அது ஏப்ரல் மாசம் ஒரு தேர்தல் வரும், 4 ராஜ்யசபா தேர்தல். அப்ப 234 எம்எல்ஏ இடங்களையும் இந்த 4 ராஜ்யசபா இடங்களையும் அவர் அப்படி பிளே பண்ணுவார். தன்னுடைய கூட்டணியில் அகாமடேட் பண்ண முடியாதவர்கள் விஜய் கூட்டணிக்கு போவதை உறுதிப்படுத்துவார். அப்போ 3 விஷயம் பண்ணுவார். திமுக கூட்டணியை மறுகட்டமைப்பு செய்வார். யாரு வெளியில போக? விஜய் கூட்டணியை வலிமைப்படுத்துவார். அஇஅதிமுக பாஜக கூட்டணி வலிமை பெறாமல் பார்த்துக் கொள்வார். இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குல்ல, ஓபிஎஸ் அவர்களோ டாக்டர் ராமதாஸ் அவர்களோ இல்ல அன்புமணி அவர்களோ தாவேகாவுக்கு போவதாக சொல்லப்பட்டது. தாவேகா வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக உடனடியாக ஓபிஎஸ் அவர்களை பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்க முடியாதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவரை வலிமைப்படுத்துவார்? இல்ல அரசியல் எப்பவுமே நம்ம ஒரு படி கூட ஜம்ப் பண்ண கூடாது. இப்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டார். அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நரேட்டிவ் என்ன சொல்லப்படுகிறது, அது தேசிய கட்சி காங்கிரஸா இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், டெல்லியில யார் ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அவங்க இங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. இதுல பெரும்பாலான தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சியினுடைய தலைவர்கள் உடன்படுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிர்வாக தலைநகரம் மட்டும் இல்ல, அரசியல் தலைநகரமாகவும் சென்னை தான் இருக்கணும். அரசியல் தலைநகரமா டெல்லி மாறிச்சுன்னா இங்க இருந்து அவங்க போய் பார்க்க முடியுமா? அவங்க தேசிய கட்சி வந்து ஒரு மாநில பொறுப்பாளர்னு ஒருத்தர் போடுவாங்க, அவர் கோவால இருப்பாரு இல்ல உத்தரப்பிரதேசத்துல இருப்பாரு, அவரை போய் பார்ப்பாங்களா? இப்ப நான் கேட்பது மணி, இப்போ எல்லாரும் விருப்பத்தை தெரிவிக்கலாம். மறுகட்டமைப்பு கூட்டணியை செய்யறாங்கன்னா மறுகட்டமைப்புனா சிலரை வெளியில அனுப்பணும், சிலரை உள்ளுக்கு கொண்டு வரணும். என்ன நடக்கும்னா சிலரை திமுக சின்னத்திலே போட்டி போட சொல்லுவாரு. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தானே முக்கியம், அவர் அந்த இடத்தை தான் அவர் விட்டு கொடுக்கிறாரு. ஏன்னா இதுவரைக்கும் உள்ள கிராஃப அவர் மாத்திக்கிட்டே வர்றாருல்ல. அப்படி ஒரு வாய்ப்புன்னா இப்ப நீங்க மதிமுகவை எடுத்துக்கங்களேன். மதிமுகவோட எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு திமுக எம்எல்ஏக்கள் தானே. ஓகே. மதிமுகவோட எம்எல்ஏக்கள் இன்னைக்கு திமுக, மதிமுகவுக்கு இன்னைக்கு டெக்னிக்கலா ஒரே ஒரு எம்பி மட்டும் தானே இருக்காரு. அப்படி நிறுத்த வச்சிருவாங்க. ஆமா நிறுத்துவாங்க. நீங்க இப்போ வேற சில கட்சிகள் வருதுன்னு வைங்க, அவங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களே திமுக இல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதுல வந்து ரொம்ப பெருங்கொண்ட தலைவர். அவர் இன்றைக்கு பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருப்பது அவரை பல மடங்கு பலப்படுத்தி இருக்கு. சரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஐயா அதாவது வந்து அது வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய சந்திப்பா பார்க்கணும். அது வந்து 2 ஈக்குவல்ஸான மீட்டிங் தான். இப்ப வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய ஒரு அதிகாரமிக்க தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் இந்த கேம் மாறுது இல்ல. சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட இருந்து, பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட இருந்துட்டு
இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு ஐயா ஓபிஎஸ் வெளியே வராருல, அவர் தன்னை பலப்படுத்துவார். இல்ல அந்த இடம் தான் மணி. இப்போ நீங்க ஒரு சான்ஸ் சொன்னீங்க, சிலரை திமுக சிம்பல்லே போட்டி போடுவாங்க. ஆமா, ஓகே, அது மதிமுகவுக்கு ஃபிட் பண்ணிடுறோம். மத்தபடி தேமுதிக நிப்பாங்களான்னு தெரியல. இப்ப இல்ல நிச்சயமா, அதாவது தேமுதிக ஓபிஎஸ் அவர்களுக்கே கொடுக்கலன்னா சிக்கல் தானே. எப்படி எல்லாரும் இல்ல நீங்க இப்ப சந்திச்ச எல்லாருமே கூட்டணின்னு பார்க்காதீங்க. சந்திச்ச எல்லாருமே டெல்லியை எதிர்ப்பாங்க. நீங்க அதை மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அது திமுக கூட இருந்து எதிர்க்கிறாங்களா, விஜய் கூட போய் எதிர்க்கிறாங்களா, அது நமக்கு போக போக தெரியும். அதுக்கான ஆனா இந்த சந்திச்ச எல்லாரும் இருக்காங்க இல்ல, இவங்க எல்லாரும் இப்ப அண்ணன் சீமான் தனியா தான் இருக்க போறார். ஆனால் அவர் டெல்லி எல்லாதிக்கத்தை எதிர்ப்பார். இப்ப நீங்க சொல்றது இந்த சந்திப்பு வந்து திமுக கூட்டணியில் சேருவதற்காக மட்டும் இல்ல சார், இது வந்து எதிரிகள்ட்ட சேராம இல்ல சார். டெல்லி வல்லாதிக்கத்துக்கு எதிரா ஐயா மோடிக்கு எதிரா நான் இங்க இருக்கிறேன், நான் இதுதான் பெரிய, இவர்தான் இன்னைக்கு பெரிய தலைக்கட்டு போய் பார்த்தாச்சு. எந்த இடத்துல குறுக்கிட விரும்புறீங்க? பன்னீரை பொறுத்த மட்டும் அவர் டெல்லி வல்லாதிக்கத்தை எதிர்க்கிறது அந்த எதிர்க்கு இல்லையா, தற்சமயத்துக்கு பாஜகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதற்கான மரியாதை முக்கியம்ன்றார், முக்கியமான வார்த்தை. அதனால வந்து அவர் அந்த இந்த நடவடிக்கைகள்லாம் அதுதான் காமிக்குது. ஆனால் தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல இருப்பாரா, 8 மாசம் கழிச்சு வந்து இதே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல இருப்பாரா அப்படின்றது அப்போ இருக்கிற சூழலை பொறுத்து தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு அவர் அந்த பாஜக எதிர்ப்பை கொண்டு போவார்ன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் அவருக்கு வந்து இபிஎஸ் தான் எதிரி. as long as அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்கிறவரையும் அவர் வந்து பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்தாதான் அவருக்கு அரசியல் அட்வான்டேஜ் அவருக்கு. ஆக்சுவலா அப்பதான் இபிஎஸ் அவர் வீழ்த்த முடியும். அவரு அந்த நிலைமை எடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு, எடுப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் திமுக வந்து இப்போ இமேஜ் ஸ்டாலின் தன்னோட பிம்பத்தை உயர்த்திருக்காரு இவர் சொன்னார்ல, ஒரு பிம்பத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா திமுக வந்து ரொம்ப ரோஜா பாதையில் நடைபோடலை. இப்போ ரோஜா பாதைகளில் அது நடைபோடலை. அதுக்கு பல ஆன்டி இன்குபன்சிலாம் இருக்குது. இங்கே அதுக்கு ஆன்டி இன்குபன்சி இருக்குது, அதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, போதை மருந்து பிரச்சனை இருக்குது, நிறைவேறாத வாக்குறுதிகள் இருக்குது, ஆசிரியர் அரசு ஊழியர்கள் பிரச்சனை இருக்குது. அவங்க பல நலத்திட்டங்கள் பெண்களுக்கான வாக்கு வங்கியை கவர்றாங்க. அந்த ப்ரோ இன்குபன்சி ஒரு பக்கம் இருந்தால் கூட எதிரான பல விஷயங்கள் இருக்குல்ல, அதில் அந்த விஷயத்தை வந்து ஸ்டாலின் உணர்ந்திருக்கார். நமக்கு எதிரான பல விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்தணும், கூட்டணியை பலவீனப்படுத்தணும். நம்ம ஸ்ட்ராங்காகிறோமோ இல்லையோ அவங்கள பலவீனப்படுத்தணும்ன்றதான் ஸ்டாலின் எதிரிகளை பலவீனப்படுத்துற அந்த விஷயத்துல இருக்கிற கூட்டணி கட்சிகள் அதிருப்தி அடைய மாட்டாங்களா? இப்ப எல்லாரும் வந்து நம்பர்ஸ் எல்லாம் குறையுதுன்னு வைங்களேன், நாங்க ஏற்கனவே அதிகமா கேட்டுட்டு இருக்கிறோம், நீங்க புது புது பிளேயர்ஸ் உள்ளுக்கு கொண்டாந்துட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்க அதிருப்தி அடைய வாய்ப்பு. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரே ஒரு இதுதான் சார், ஒரு திருப்தி என்னன்னா 3 தேர்தலை வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வரப்போற தேர்தலையும் எதிர்க்க சரியான கூட்டணிகள் அமையாத பலவீனமா இருக்க எதிர்கட்சிகள் இருந்தா வெற்றி இங்க நிச்சயம்ன்ற போது பொறுத்து நீங்க இருப்பாங்க. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட பொறுத்து இருப்பாங்க. ஆனால் இப்ப கமலஹாசன் வேற அங்க இருக்காரு வச்சுக்கோங்களேன். சோ இவங்க எல்லாம் அங்க இருக்கும்பொழுது தேமுதிகவும் சேர்ந்து பன்னீரும் போராட வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாலினுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த இடங்கள் கொடுக்கிறது பெரிய சேலஞ்ச். ஆனால் இவரெல்லாம் அவங்க கூட தான் இருப்பாங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் வருமானது நமக்கு தெரியாது. தற்சமயத்துக்கு மக்களுடைய பார்வையில அவருக்கு எதிரான ஒரு போக்கை வந்து இவர் எடப்பாடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த அரசியல் பிளேல வந்து ஒரு படி உயர போயிட்டேன்னு காமிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இப்ப நடந்திருக்கு. ஆக்சுவலா வந்து அக்னீஸ்வரன் ஒரு பாயிண்ட் மட்டும் ஐயா, என் டைம் எடுத்தனால எனக்கு ஒரு நிமிஷம் சுருக்கம். அதாவது ஐயா எல்லாரும் அக்னீஸ்வரன் டைமுக்கு வந்துட்டோம் நம்ம. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அவர் 98ல ஐயா டிடிவியை சந்திச்ச போது ஐயா டிடிவி அவரோட பீக்ல இருந்தாரு. 2001ல சின்னம்மாவினுடைய விசுவாசி அவர் இருந்தப்போ சின்னம்மா அவங்களுடைய பீக்ல இருந்தாங்க. இவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்தது. ஐயா மோடி அவர்களை அவர் சந்தித்த பொழுது மோடி அவரோட பீக்ல இருந்தாரு. ஐயா இபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து அவர் பயணித்த பொழுது ஐயா இபிஎஸ் அவரோட பீக்ல இருக்காரு. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரோட பீக்ல இருக்கும்போது சந்திக்கிறாரு. அடுத்து இதே போல ஐயா விஜய் அவர்கள் அவரோட பீக் கேரியரை விட்டு அரசியலுக்குள்ள வராரு. அவரோட இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். இவ்வளவு நாட்களும் அவர் வந்து தன்னை ஒரு நிழல்லே வச்சிருந்தார்ல, யாரோ ஒரு நிழல்லே இருந்தார்ல, அந்த நிழல்ல இருந்து தான் வெளியே வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அவர் கருதுகிறார். அவருடைய அனுபவத்தை அவர் இந்த தேர்தலில் காட்டுவார். அக்னீஸ்வரன் எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணி நம்ம விட்டுரும், எதிர் கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி அமைக்க போறாங்க தெரியல, அது வேற ஒரு தலைப்பு. இப்ப திமுக கூட்டணி எப்படி அமைய போகுது? எப்படி இந்த போக்குகள் எல்லாம் எப்படி ரீட் பண்றீங்க? ஒரு எதிர்முகாமில் இருந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல யார் உள்ளுக்கு இருக்க போற, யார் வெளியில போற, இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக வேற ஒரு பெரிய கூட்டணி அமைய போதா? எப்படி பாக்குறீங்க இந்த சந்திப்புகள் எல்லாம்? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் சதுரங்க வேட்டை நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்றேன், ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில்
அதிமுகவை தவிர எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் என்கிற மனநிலைக்கு திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சரும் ஏன் அந்த முடிவை தொடர்ந்து எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், மக்களிடத்தில் நாம் நிர்வாகத்தில் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் ஒரு சாதனையாக நாம் எதையுமே செய்யவில்லை. ஆகவே இந்த அரசியல் கட்சிகளை கட்டி அரவணைத்து பாசமழையை பொழிந்து நாம் மீண்டும் அரியணைக்கு வர வேண்டும் என்றால் நம்மை எதிர்ப்பவர்களை பலவீனப்படுத்துவதற்கு அந்த எதிராளியின் கணையவே வாங்கி நம்மளும் திரும்ப எதிராளியை நாம இது பண்ணிட்டோம்னா நாம் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு கேள்வி, மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இருக்கு, அதனால தங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இப்போ பொதுவாக ஐயநாதன் அவர்களுக்கு இப்ப கட்சிகள் பெருங்கட்சிகளை தாண்டி இந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படின்னா அங்க போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும். இப்ப மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு, திமுக தோற்றுவிடும் அப்படின்னு சொன்னா நியாயமா இபிஎஸ் அவர்கள் அழைப்பு விடுத்தாங்க, பாஜக அழைப்பு விடுத்தது, எல்லாருமே அங்கதானே போயிருக்கணும். நாங்க உங்கள்கிட்ட தாங்க இருப்போம், நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஏன் அது நடக்காம இருக்கு? நீங்க சொல்லக்கூடிய கேள்வி உண்மையான கேள்வி. நீங்க தான் சிறப்பான ஆட்சி நடத்துகிற போது இன்னும் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டதுக்கு பிறகு போங்கப்பா டிக்கெட் கிடைக்கல, உள்ளுக்கு நின்று தான் படம் பார்க்கணும் என்று சொன்னாலும் நான் நின்றுகிட்டே படம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, இல்ல அடுத்தாள் மேல கழுத்துல காலை வச்சு நின்றுகிட்டு கூட நான் பார்க்கிறேன் என்று சொல்லி உங்களிடம் வருகிறார்கள் என்று சொன்னால் நன்மை கருதி அல்ல. அப்புறம் நன்மை கருதி அல்ல. இவங்களுடைய போடுகிறதே எல்லாம் ரெண்டு விஷயம் நடக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அக்னீஸ்வரன் நன்மை எல்லாம் இல்ல, லாப கணக்கு தான். தனக்கு லாபம் இருக்கா இல்லையா அதானே பாப்பாங்க. எல்லா அரசியல் கட்சியும் தானே? எல்லா கட்சியும் தான். ரைட். நான் கேக்குறேன், எல்லா அரசியல் கட்சிகளையும் நீங்க கூட்டணி சேர்த்துக்கிறீங்க அல்லது அவர்களுக்கு தேவையான தொகுதி பங்கீடுகளை நீங்கள் கொடுக்கறீங்க அப்படின்னு சொன்னால், திராவிட முன்னேற்றத்துக்காகவே கட்சியில வாழ்நாள் முழுதும் எந்த கட்சிக்கும் போகாம உழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அவர்களை எல்லாம் நீங்கள் மதிக்கவில்லை. எங்க போயிருவாங்க பதவி கொடுக்காட்டினாலும் இங்கதானே இருப்பாங்க என்று திமுகவின் உண்மையான தொண்டர்களை நீங்க புறந்தள்ளுறீங்க. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாக சீர்குலைவு தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு. அதை மறைப்பதற்காக இந்த அரசியல் கட்சிகளை முன்னாடி கவச கொண்டல மாதிரி காட்டிக்கிட்டு, பார்த்தீர்களா நாங்கள் எவ்வளவு நல்லது செய்திருக்கிறோம், நீங்கள் நல்லது செய்தால் தன்னந்தனியாக திமுக நிற்க தயாரா? இல்ல அது இல்ல சார், அது அப்ப ஒத்துக்குங்க சார். இது ஒரு ஒத்துக்கிட்டு அடுத்து வாங்க. நீங்க சொல்ற கேள்விக்கு வரேன். லாபம் கருதி என்றால் அரசியல் கட்சி நடத்துவது லாபம் கருதி அல்ல சார். அது வேற டிபேட் அக்னீஸ்வரன். தனித்து கூட்டணி எல்லா கட்சியும் சேர்க்கறீங்க. அதுதான் அக்னீஸ்வரன். தனித்து நிற்பது அப்படின்னா அதை பத்தி பேசுறதுன்னா நாம் தமிழர் மட்டும் தான் பேச முடியும். அவங்க தான் ஒரே ஸ்டாண்ட்ல இருக்காங்க. மத்த எல்லாரும் கூட்டணிக்கு அழைப்பு விடுகிறோம். திமுகவை சேர்க்கவே கூடாதுன்றீங்க. இல்ல நான் அப்படி ஏன்னா அதால தனியா நிக்க முடியாது. என் கேள்வி அது இல்லங்க. இப்ப அதிமுக தனியா நிக்குமா? எது நின்றுக்கல சார்? அது பழைய கதை சார். 2024 நின்றுச்சுல. அப்ப நீங்க மூணு கட்சி சார் 2024 நாடாளுமன்ற தேர்தல். அப்ப நீங்க என்னன்னா எதிரியை பலவீனப்படுத்துவதற்காக கூட்டணி அமைக்கிறீர்களா, இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ததா கூட்டணி அமைக்கிறீர்களா? அறம் சார்ந்த கேள்வி மாத்தாதீங்க. பொறுங்க சார், பொறுங்க சார், பொறுங்க சார். ஆமா 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 அக்னீஸ்வரன். அதாவது பாருங்களேன், இவங்க மூணு பேரும் பேசுகிற போது அமைதி காத்த நான் பேசும்போது மட்டும் எல்லாரும் வர்றீங்கன்னா உங்களுக்கே ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். சரி, இப்ப ஒரு பாயிண்டடா இல்ல இப்ப இல்ல அக்னீஸ்வரன் அடுத்து உங்ககிட்ட வந்து இருங்க. பாயிண்டடா நான் என்னன்னா, இப்ப மக்கள் பாக்குறாங்க, ஒரு கணக்கை நம்ம உடைச்சு பேசுறோம். உண்மைதான். இப்ப பாயிண்ட் என்னன்னா சார், அதிமுக ட்ரை பண்ணுது மெகா கூட்டணின்னு. அவங்க மெகா கூட்டணி கட்டினாலும் நீங்க சொன்ன லாஜிக் படி அதிமுகவிலையும் இடங்கள் பறிபோகும். ஆனா இன்னைக்கு தேர்தல்ல ஒரு கூட்டணி தேவைப்படுது. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் திமுகவை நாடுறாங்க? அந்த தேவை எங்க வந்ததுன்னு கேட்கிறேன். அவங்களுக்கு விஜய் ஆப்ஷன் இருக்கே, அங்க கூட போகலாம். அதிமுக பாஜக இருக்கு, அங்க கூட போகலாம். ஏன் திமுகவை நாடுறாங்க? திமுகவை நாடுறாங்கன்னா அதனுடைய தலைவர், திமுகவினுடைய தலைவர், அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தில் அதிக அக்கறை காட்டுவதை காட்டிலும் அரசியலிலும் கூட்டணியிலும் தான் அதிக அக்கறை காட்டுகிறார். ஒன்று, எனக்கு பின்னால் என்னுடைய புதல்வரை எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கட்சிகளும், அதிமுகவை தவிர ஒட்டுமொத்த கட்சிகளும் இன்றைக்கே அவர் பிரபலமாகிவிட்டால்
எதிர்காலத்தில் என் தந்தை என்னை கடைசி வரை செயல் தலைவராகத்தான் வைத்திருந்தார், ஆனால் என் புதல்வரை நான் துணை முதல்வராக்கிவிட்டேன். அதுதானே அந்த நோக்கம் தானே, வேறு என்ன நோக்கம்? அது அவரோட நோக்கம் சார். அது நீ உங்க பார்வையில் அவர் நோக்கம். நான் கேட்பது, இவங்க எல்லாருமே அங்க போறாங்கல்ல, இப்ப எல்லாருக்கும் ஆளுங்கட்சியாக இருந்த எல்லாரும் போகத்தாசா செய்வாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க. ஆளுங்கட்சின்றதுனால போறாங்க. யதார்த்த நிலை அதுதானே. நான் கேட்கிறேன், 2011 இருந்து 2021 வரைக்கும் காங்கிரஸை தவிர அதிகமான கட்சிகள் இதே 13 கட்சி. இன்னைக்கு திரு வைகோ அவர்கள், நம்மளுடைய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், நான் கேட்கிறேன் 3 முறை முதலமைச்சராக்கிய கட்சி அதிமுக. அதிமுக என்றாலே திமுகவினுடைய எதிர்ப்பு தான். அந்த எதிர்ப்புகளில் இருந்தும் இன்றைக்கு திமுகவை போய் அவர் நாடுகிறார் என்றால், தன்னை நம்புகிறவர்கள், அது திமுகவுக்கும் பொருந்தும், ஓபிஎஸ்க்கு பொருந்தும், இபிஎஸ்க்கு பொருந்தும். தன்னை நம்புகிறவர்கள் மற்றவர்களை நம்புவதில்லை, மற்றவர்களை நம்புவர்கள் தன்னையும் நம்புவதில்லை, இந்த நாட்டுக்கு நல்லதும் செய்வதில்லை. நீ எப்படி புரிஞ்சுக்கிற? அக்னீஸ்வரன் சொன்ன ஒரு சிக்கல்ன்றது, நீங்க பெரிய அலைன்ஸ் அமைக்க போறோம்னு சொன்னாலே உள்ளுக்குள்ள அது சிக்கலா வெடிக்காதா? அந்த சிக்கல் அவர் எதிர்கொள்ளணும். 2001 செல்வி ஜெயலலிதா ஒரு பெரிய கூட்டணி வச்சாங்களா, அப்ப வெடிச்சுதா? தம்பி அக்னி சொல்றாரு, உங்க கட்சியில எவ்வளவு பேர் போட்டியிட இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் விட்டுட்டு மத்தவங்களுக்கு கொடுக்குறீ அப்படின்னும் போது 2001 தேர்தலில் வந்துட்டு அஇஅதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டிடுச்சு? 141. ஜெயிச்சது எவ்வளவு? 132. காங்கிரஸ் எவ்வளவு கொடுத்தாங்க? தமிழ் மாநில காங்கிரஸ் 32. பாமக எவ்வளவு கொடுத்தாங்க? 27. இப்படி எல்லாருக்கும் கொடுத்து அதனால ஜெயிச்ச இடம் 196. 141 இடத்துல போட்டிட்டோம். அஇஅதிமுக 132 இடம் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஜெயலலிதா தனித்து தானே போட்டிடுவார், தனித்தனி போட்டிடுவார், அது பின்னாடி வரலாற்றை கொஞ்சம் பாருங்க. அதை 41 சீட்டு கொடுத்துட்டு விஜயகாந்தை எடுக்கிறதுக்கு பட்ட பாடு எவ்வளவு இருக்குது? அது நீங்க சொன்னீங்க, பழம் வந்து நழுவிச்சு அதை சொல்றேன். பெருமாள்மணி சொல்றார், அது நடுவுல கையை விட்டுறது அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயமா நடந்தது. இன்னொன்னும் பலப்படுத்த முடியும், இன்னொரு மக்கள் நல கூட்டணி கூட உருவாக்க முடியும். அப்ப என்ன திட்டத்தில் இருக்கிறார் ஐயனார்? எதிரிகளை பலவீனப்படுத்துறது மட்டும் இல்ல, அது எல்லாமே நடத்துவாங்க. இப்போ எதுவும் வந்துட்டு திமுக பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றது தானே மூப்பனார் வீட்டுக்கே போனது. செல்ஃபி ஜெயலலிதாவும் சசிகலாவும் போயிட்டு நின்னாங்க, எல்லாரும் தோட்டத்துக்காக வந்தாங்க, இவங்க தானே போனாங்க, அப்படி செஞ்சாங்கல்ல. அப்ப என்ன நோக்கம்? வெற்றி தான் நோக்கம். இன்னைக்கு திமுக யாருக்கிட்டையும் போல, ஸ்டாலின் வீட்டுக்கு இவங்க எல்லாம் போறாங்க. அது ஏன் என்ன? அதுதான் காரணம். என்ன அப்படின்னோம்னா, அவங்களும் அசஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவ்வளவு யாரு வெற்றி பெறுவா, யாருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, யாரு சாதனை செஞ்சாங்க, யாரு சாதனை செய்யல, யாரு வேதனையே பெருசா மக்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் ஓபிஎஸ்க்கு தெரியாதா? இன்னொரு இப்படி பிரேமலதா விஜயகாந்துக்கு தெரியாதா? இப்படி கேட்கலாமா? வைகோவுக்கு தெரியாதா? நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல. இபிஎஸ் அவர்கள் வேண்டான்னு சொன்னவர்கள் அங்க போறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஐயா, இபிஎஸ் வேணான்னு தான் என்டையர் சவுத் சொல்லிடுச்சே. இப்படி பேசுங்க. கட்சி தலைவனுக்கு என்ன இருக்குது? மக்கள் கிட்ட ஆதரவு இல்லைன்னா, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்ல நான் சொல்றது என்ன, 60 தொகுதிகள், 10 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 60 சட்டப்பேரவை தொகுதி தான் அதிமுகவினுடைய அதிமுக கோட்டையினுடைய அடித்தளமே. அங்க கடந்த மக்களவை தேர்தலில் என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. அதிமுக எங்க இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம எடப்பாடியை பத்தி எல்லாம் அப்புறம் பேசுவோம். அப்போ ஒரு கட்சியினுடைய பலம் பலவீனம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சதை விட மற்ற அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அக்னீஸ்வரன் ஒரு எனக்கு சுருக்கமா சொல்லுங்க. ஏன்னா பிரியன் அவர்களும் அந்த புள்ளியை கட்டமைச்சாங்க, பெருமாள்மணி ஐயனாதன் அந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க. இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள், அவர்கிட்ட ஒரு வலுவான கூட்டணி இருக்கு, எதிர் அணி. இபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டே இருந்தாங்களே, மெகா அணி அமைப்போம், மெகா கூட்டணி அப்படின்னு. இன்னமும் பாஜக எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை முறியடிக்கிறது தான். அதுல வெற்றியை நோக்கி நகர்றாரா? எல்லா முடிவுகளும் அரசியல் கட்சி நீங்க சொன்னது மாதிரி சார், விஜயன் சார், லாப நோக்கத்துக்காகத்தான் இன்றைக்கு செயல்படுகிறது அப்படின்றது யதார்த்தமான. எல்லாமே கம்பெனியா மாறிடுச்சு. இனிமேலுக்கெல்லாம் வந்து அழுக்கு வெட்டி கட்டிக்கிட்டு நேர்மையை பேசிக்கிட்டு உண்மையை பேசிக்கிட்டு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் மக்கள் பேசுவார்கள், வாழ தெரியாதவன் என்று சொல்லுவார்கள். ஆக இதே நீங்க கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு பெரிய வந்து ஒரு பெரிய ஒரு 10 கோடி ரூபாய் என்ன உடனே எங்க கொண்டு போறாரு பாருங்க. அண்ணாதான் அழுக்கு வெட்டி எப்படி கொண்டு போறாரு பாருங்களேன், எப்படி கொண்டு போறாரு. ஐயா பேசுகிற போது நான் அமைதியாக இருந்தேன். கூட்டணி கணக்கு தான். இங்க என்ன நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி கணக்கு தானே சார். நான் அதைத்தான் கேட்கிறேன். அப்ப நீங்கள் கூட்டணியை நம்பித்தான் அரசியல் கட்சி நடத்துகிறீர்கள் என்கிற தார்மீக பொறுப்பு திமுக ஒத்துக்கங்க. இல்ல அக்னீஸ்வரன், எப்படி அங்க மட்டும் ஒத்துக்கிற மாட்டீங்க? அக்னீஸ்வரன், நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல வந்து பிக்ஸ் பண்ணிட்டு கேக்குறீங்க, தார்மீகமா பிக்ஸ் பண்ணி. நான் கேக்குறது சாதாரண 26 சட்டமன்ற தேர்தல் கணக்கை பத்தி பேசுறேன்.
இதுல மெகா கூட்டணின்னு அதிமுக சொன்னுச்சுல்ல, அதை இன்னும் சாத்தியப்படுத்த முடியும் நம்புறீங்களா? நேரடியான கேள்வி. சாத்தியப்படுத்த முடியும். ஏனென்றால் சாத்தியப்படுத்தக்கூடிய காரணத்தினாலதான் அவர் இவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளுகிறார். ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியவில்லை. நீங்க பிரச்சனை தான் எதிர்கொள்ள முடியவில்லை. உங்களை ஆதரிப்பதற்காகவே தமிழ்நாடு சுபிட்சமாயிருச்சு என்று பொருள் இல்ல சார். நம்ம விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னா, இப்ப எப்படி இந்த கூட்டணி அமையும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் விருப்பம் தெரிவிக்கிறாங்க, அதுக்குள்ள ஒரு அரசியல் செய்தி இருக்கு. இது எப்படி ஷேப் ஆகும்னு நினைக்கிறீங்க திமுக கூட்டணி? இல்லை, இப்போது திமுகவை பொறுத்த மட்டும் ஒரு ஆன்டி பிஜேபி ரோலில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ எந்த கட்சிகள் அது உள்ளே போனாலுமே ஒரு ஆன்டி பிஜேபி ரோல் கண்டிப்பாக எடுத்தாலும் அந்த ஆன்டி பிஜேபி ரோல் எடுக்கிற கட்சிகள் எல்லாருக்குமே அங்கே ஒரு இடம் வந்து இருக்குன்றதை உறுதியாக சொல்லலாம். ஸோ இப்போ சந்திக்கிற தேமுதிகவோ இல்லை பன்னீரோ ஒரு கட்டத்தில் ஏதோ கூட்டணின்ற அளவுக்கு போனாங்கன்னா அவங்க ஒரு ஆன்டி பிஜேபி ரோலை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். முதல்ல அதை வந்து இந்த 8 மாத காலத்துக்குள்ளே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் கரெக்டாக. ராமதாசோ நீங்க ரொம்ப நுணுக்கமா சொல்றீங்க பிரியன். அதுக்கான விதைய சொன்னார் பாத்தீங்களா? என்ன உங்களுக்கு வருத்தம்னு ஒன்னே இந்த கல்வி நிதி கொடுக்காதது ஒரு வருத்தம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ், நேற்று சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஆன்டி பிஜேபி ரோலை இவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து இவங்களுக்கு வந்து அங்கே திமுக கூட்டணியில் இடம் இருக்கும். ஆன்டி பிஜேபி ரோலை இவங்க வந்து தெளிவாக காட்டி இபிஎஸ்லாம் இல்லை இல்லை இபிஎஸோட விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் சார். தான் வந்து ஒரு பலமான கூட்டணியில் இணையும் போது இபிஎஸ்ஸை ஆட்டோமேட்டிக்காக முறியடிக்க முடியும், அரசியல் ரீதியாக அதிமுகவை தோற்கடிக்க முடியும், இபிஎஸ்ஸை வலுவிழக்க செய்ய முடியும்ன்றது அவருடைய பாயிண்ட். ஏன்னா இவர் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்ந்து அதிமுகவை தோற்கடிக்கணும், அதிமுகவை தோற்கடிக்கூடாது, அது தோக்கக்கூடாது, ரெட்டையில் தோக்கக்கூடாது, இந்த சென்டிமெண்டெல்லாம் ஓபிஎஸ் இப்போ விட்டுட்டார். ஏன்னா அது ஜெயிச்சா இபிஎஸ் வலு பெறுவார், இவருக்கு தான் அது ஆபத்து. ஸோ அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல, இபிஎஸ் இடத்த காலி பண்ணணும், அதுக்கான வேலையை அவர் பண்ணுவார். அதனால இப்போ தற்சமயத்துக்கு பாஜக விட்டு வெளில வந்தவர் பாஜக ஆன்டி பிஜேபி ரோல் எடுத்தாதான் அதிமுக பிஜேபி ரெண்டுத்தையும் சேர்த்து அடிக்க முடியும். ஏன்னா பிஜேபி பின்னாடி தான் அதிமுக ஊஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் சேர்த்து அவங்க ஆன்டி பிஜேபி அந்த ஆட்கள் எல்லாம் ஒன்று சேரணும். அதுக்கான இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் அந்த கூட்டணியில் இவங்களுக்கு இடம் கிடைக்குமே தவிர அதுவரை இந்த 8 மாச காலத்துக்குள்ள அது எதுவும் காமிக்காது இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். ஆனால் தற்சமயத்துக்கு என்ன ஒரு 6-7 மாசத்துக்கு என்ன நிலைமை வரும்னா, இந்த ஒரு வலுவான கூட்டணி எதிர்க்க கட்டமைக்கிற ஒரு வாய்ப்பை வந்து ஸ்டாலின் வந்து தடுத்து நிறுத்திட்டே இருக்காருன்ற ஒரு இமேஜ் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ மக்கள் பார்வையில திமுக கூட்டணி ஒரு பக்கம் பலமா இருக்கு, எதிர்க்க ஒரு கூட்டணி அமைக்க முடியலன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போ அந்த மக்களுடைய பெர்செப்ஷன்ல திமுகவுக்கான ஆதரவு பெருகும்னு ஸ்டாலின் நினைக்கிறாருன்றதுதான் என்னுடைய பாயிண்ட். ஆக்சுவலா பெருமாள் அடுத்த கட்டத்துல இப்போ நம்ம இதெல்லாம் தாண்டி வந்து தினந்தோறும் சர்வே எடுக்கப்படுது, ரொம்ப மைக்ரோ லெவல்ல டேட்டா எல்லா பெருங்கட்சிக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்க தொடக்கத்தில இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கூட்டணி மறுகட்டுமானம் செய்யப்படும்னா யார் உள்ள யார் வெளியே? ஏன்னா இப்ப அடுத்த கட்டத்துக்கு நடந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து 2021 திமுக வெற்றியை பகுத்து பார்க்கிறேன். அதை பகுத்து பார்க்கிற பொழுது வட மாவட்டங்கள்ல அவங்க வெற்றி பெற்றாங்க, பொதுவாக வெற்றி பெற்றார்கள்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல அவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைச்சது. ஏனைய மாவட்டங்கள்ல இருக்கிற கடலூர் ஆரம்பிச்சு தருமபுரி வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த வெற்றி ரொம்ப நேரோவா தான் இருக்கு. குறிப்பா நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது சேலத்துல 11ல் 10 இழந்துட்டாங்க, தருமபுரியில 5க்கு 5 போயிருச்சு. அப்போ இப்ப தெலுங்கு மைனாரிட்டி வாக்குகள் வந்து, அதாவது லிங்குஸ்டிக் மைனாரிட்டி வாக்குகள், அது ரொம்ப முக்கியமான வாக்குகள். அப்ப அந்த வாக்குகள் வந்து தேமுதிக வந்தது அப்படின்னா கன்சாலிடேட் ஆகும். அது அந்த கன்சாலிடேஷனுக்கு அவர் போவாரு. அப்ப அந்த அதாவது லிங்குஸ்டிக் மைனாரிட்டி வாக்குகளோட கன்சாலிடேஷனை நோக்கி அவர் நகர்வதற்கு தான் அது வந்து ஐயா ஐயநாதன் ஐயா சொன்னது போல அது மறுபடி கடலூர்ல இருந்து ஆரம்பிச்சு தருமபுரி வரைக்கும் தேமுதிகவுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் நிச்சயமா இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கு. அது எப்ப நடக்கும்னு கூட ஒரு ஊகமா சொல்லலாம். இந்த 100 அடி சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் சாலைன்னு ஒரு நாள் தமிழக அரசு நீங்க கார்பரேஷனை ஃபாலோ பண்றவங்க சொல்லி அப்படி ஒரு ஜியோ ரெடி ஆச்சுன்னு வைங்க, எல்லாம் களம் வந்து தயாராகுதுன்னு. இல்ல இல்ல ஐயா, ஓபிஎஸ் வந்து தான் இந்த தேர்தல்ல 2 பேர் தாங்க ட்ரம்ப் கார்டு. ஒன்னு வந்து ஐயா ராமதாஸ், ஒன்னு வந்து ஐயா ஓபிஎஸ். இவங்க 2 பேர் எங்க போறாங்கன்றது தாங்க இந்த தேர்தலோட முடிவை பாதிக்கக்கூடிய வித்தின் கோட்ஸ் பாதிக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். நீங்க ஐயா விஜய வந்து நீங்க தள்ளவே முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்பு அதுல இருந்து அவர் நிச்சயமாக தாவேக கூட்டணி வலுப்பெறுவதற்கான வேலையும் திமுக பண்ணும் நிச்சயமா. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி இல்லையா. நான் இதுக்கு லீடு மட்டும் சொல்லிடுறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூல ஐயா இபிஎஸ் அவர்களே ஒன்னு சொல்றாங்க, என்னன்னா உங்களுக்கு எது அரசியல் இப்ப சவாலா இருக்கும்போது திமுகவுடைய பணபலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் முன்னால்
கூட்டணிகளை கட்டுவது எங்களுக்கு எதிரா இருக்கு. பிரச்சனை. நான் இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது இந்த அஇஅதிமுக வெர்சஸ் திமுகன்ற தேர்தல்கள் 77ல இருந்து வந்திருக்குல்ல, அல்லது இப்படி சொல்றேன், திமுக வெர்சஸ் அஇஅதிமுகன்ற 77ல இருந்து வந்த தேர்தல்ல நிறைய தேர்தல்கள்ல அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இந்த தடவை ஐயா ஸ்டாலின் திமுக எதிர் அஇஅதிமுகன்னு போக மாட்டாங்க, திமுக எதிர் பாஜக அப்படிதான் போவாங்க. அதற்கான வேலைகளை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிளேல வந்து விஜய் என்ன முடிவு எடுக்க போறார் அது ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப பெருசா பேசப்படுறது ஓபிஎஸ் அவர்கள், ராமதாஸ் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது ஒண்ணு. தேமுதிக கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமுமே இதா இருக்கிறாங்க, ஒரு இணக்கத்தை காமிக்கிறாங்கன்னா இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஸ்ட்ராட்டஜி திமுகவோட ஸ்ட்ராட்டஜி பலன் தருமா? திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி இதுவரைக்கும் பலன் தந்திருக்குது, இப்ப பலன் தராது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் தராது அப்படின்னு சொன்னா, நீங்க 2019 2021 ஊரக உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலையும் பாஜக எதிர்ப்பு நீங்க சொல்லிட்டீங்களே, ஆன்டி பிஜேபி. ஆனால் அப்பொழுதெல்லாம் நீங்க எதிர்க்கட்சியா இருந்தீங்க. ஆனா 2021க்கு பிறகு 26 வரைக்கும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய சாயம் வெளுத்து விட்டது. எப்பா இவங்க பாஜக எதிர்ப்பு தப்பா சொல்றாங்க, அவர்கள் மத்திய அரசு பணம் தரவில்லை என்பது மக்களுக்கு தெரியும். ஆனால் அதை மட்டுமே சொல்லி 9.5 லட்சம் கோடி கடன் வாங்க தெரியுது, அரசு ஊழியர்களுக்கு நல்லது செய்ய தெரியல, மக்களுக்கு விலைவாசியை ஏற்றிவிட தெரியுது. இதையெல்லாம் என்ன நினைப்பில் இருக்க போறாங்கன்றது நான் ரொம்ப நாள் யோசிக்க இருந்ததுக்கு நம்முடைய பெருமாள்மணி சார் இன்னைக்கு விடை சொல்லிட்டார். நான் சில நேரத்தில் யோசிப்பது உண்டு, ஆனால் விடை தெரியாமல் அப்படியே போயிருவேன். சொன்னார் பாத்தீங்களா, திராவிட ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறார், மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன திமுக வெர்சஸ் அதிமுக என்கிற நிலைப்பாட்டை திமுக ஆயுதமாக எடுக்காது. இந்த தேர்தலில் திமுகவும் பாஜகவும் தான் என்று சொல்றார் பாத்தீங்களா. பிறகு எதுக்கு மத்த கட்சி எல்லாம் கூட்டணி நிக்கிறீங்க? பாஜக கூட சேர்ந்து போயிருக்கீங்க. ஆகையினால இங்க 2021லயே 3% தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க மோடி எதிர்ப்பு, ஆனா இன்றைக்கு அது இல்ல. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இன்னொன்னு இங்க நாளை பண்ணி நீங்க சொல்றது பாஜக ப்ளே பண்ணணும்ன்றீங்களா? பாஜக இவங்க சொல்லிட்டே இருக்காங்கல்ல, மோடி எதிர்ப்பு அது சொல்றாங்கல்ல, அதற்கு அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் திட்டத்தை கொடுக்கணும். விஜய் நாம் தமிழர் சீமான் தனி, சரி அது நம்ம பேசிட்டோம். இவர் 21 ஏன் நிறுத்துறாரு? 24லயும் பாஜக எதிர்ப்பு திமுக ஸ்வீப் பண்ணாங்க, அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயனாதன் தேசிய தேர்தல் இந்தியா கூட்டணிக்கும் நம்ம இந்த பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் அங்க மோதல். இன்னொரு 50 வருஷம் கூட ஆளுவாங்க கூட பிரியன் சார் நீங்க சொல்ல முடியும் சார், என்னால அப்படி சொல்ல முடியாது. ப்ரோ பிஜேபின்ற இடத்தை நோக்கி நகர்றாங்க. இபிஎஸ் அவர்கள் பேச்சை கேட்கிறப்ப எப்படி மதவாத கட்சின்லாம் சொல்றீங்க அப்படின்னு, அப்படி சொல்லி ஒரு அணியை அமைக்க முடியாதா? பிஜேபி சென்ட்ரிக்கா ஒரு அலைன்ஸை கொண்டு வர முடியாது. ஆன்டி பிஜேபி அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலினுடைய அரசியல் உளவியல். அது நல்லா நீங்க புரிச்சுக்கங்க. அவங்க இவ்வளவு காலமும் முயற்சி பண்ணது, செல்வி ஜெயலலிதா வச்சு முயற்சி பண்ணது என்ன அப்படின்னம்னா, ஹிந்து அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும் இங்க இருக்கிறவங்கள. அது திமுக கூட கொஞ்சம் பயந்துச்சு. ஸ்டாலின் கூட சொன்னார், எங்களுடைய கட்சியில் இருக்கிற 90% பேர் ஹிந்துன்னு. கிடையாது. இங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கக்கூடியது வந்துட்டு தமிழ ஒரு தனித்தன்மை, ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்கக்கூடியது ஒன்று. ரெண்டாவது விட என்னன்னா, ஒரு 2 கிரைட்டீரியன் வந்துட்டு முக்கியமாக சொன்னார் பெருமாள்மணி, வேலிட். அதில் ஒன்று ஓபிஎஸ் ஸ்ட்ரென்த் என்ன, எது இவருக்கு எதிரான அதிருப்தியோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அதிருப்தியோ அதான் அவருடைய அரசியல். அப்ப அது வந்துட்டு அந்த பலம் யாருக்கு பலம் சேர்க்க போகுது, அதிமுக அது பலவீனப்படுத்திருச்சு அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அது விஜய் கிட்ட போதா? விஜய் கிட்ட போறதுல விஜய்ல இருக்கக்கூடிய ஆமா, அதையும் டிசைட் பண்ற இடத்துல திமுக ஆளுங்கட்சி இல்ல போச்சுனா துணை முதலமைச்சரா ஓபிஎஸ் திமுக கொண்டு வந்துரும். இல்ல அவருடைய வாக்குகள் போனால் மகிழ்ச்சி, ஒரு பிரேக் அவரை கம்மிப்படுத்தி வச்சுக்கிறீங்க திமுக. அப்புறம் எதுக்கு திமுக ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நிறைவு சுற்று. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வின்றது, திமுக கூட்டணி எப்படி ஷேப் ஆக போகுது, எப்படி இடங்கள் இவ்வளவு பேரை அகாமடேட் பண்ண முடியுமான்ற ஒரே கேள்விதான். சுருக்கமா அதுக்கான பதில் ஐயநாதன். ஐயா, ஒரு காலகட்டத்தில் கட்சிக்காரன் அப்படின்றவன் கொள்கையா, இன்னைக்கு கட்சிக்காரன்றவன் கல்லாயா, அவ்வளவுதான் மேட்ரு. இது தாண்டி வேற எதுவும் சொல்லவா? ஆட்சி அதிகாரம் வேணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் அடையாளப்படுத்திக்கிட்டு சம்பாரிச்சு மாட்டிக்கிறத விட அடையாளப்படுத்தப்படாதே சம்பாதிச்சு, இவ்வளவுதான். அதனால தலைமைகளுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஏத்துக்குருவாங்க. இந்த கூட்டணி ஜெயிக்கணும், ஜெயிச்சா கான்ட்ராக்ட் நம்மளுக்கு
தோத்தா ஷேர் பண்ணணும், அது வேணாம். திமுக கூட்டணி விரிவடையும்ன்றதுதான் உங்க பாயிண்ட். இது இருக்கிறத விட இன்னும் மெகா அணியா அவர் அப்படி செஞ்சு ஆகணும். ஏன் அப்படின்னா வெற்றியை வந்து உறுதிப்படுத்திக்க பாக்குறாரு அவரு. அப்ப அவர் இதெல்லாம் செய்வார். அக்னீஸ்வரன் எப்படி பாக்குறீங்க? எப்படி கூட்டணி திமுக கூட்டணி தான் விரிவடையுது, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சுருங்குகிறது என்றதை வேதனையா தான் பார்க்கிறேன். இன்னொன்னு பயத்தின் வெளிப்பாடு. நாம் எதுவும் செய்யவில்லை, ஆனால் மக்கள் இன்னைக்கு நம்ம எல்லா கட்சியும் நம்ம வந்தா யார் வந்தாலும் காலையில ஒரு முறை சந்திப்பு, சாயந்தரம் அவங்களுக்கே மறுபடியும் 1 மணி நேரம் சந்திப்பு. இதெல்லாம் பயத்தின் வெளிப்பாடு. அப்படிதான் தனியா நிக்க அவங்களால முடியாது, நின்றாலும் வெற்றி பெற முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பெருமாள் இப்போ இதுல அரசியல்ல வந்து பயம், பதட்டம், துணிந்து ஒண்டிக்கு ஒண்டி அதுக்கெல்லாம் இல்ல, ஸ்ட்ராட்டஜி தான். திமுகவோட ஸ்ட்ராட்டஜி என்ன? நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க வெவ்வேறு விதமா அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. ஐயா ஸ்டாலின் எங்கேயாவது அதுக்கு ரியாக்ட் பண்றாரா? யாருக்குமே ரியாக்ட் பண்றதே கிடையாது. அப்ப என்னன்னா அவர் கூட்டணி விஷயத்துல அவர் வந்து அவர்கிட்ட 234 பிளஸ் 4 ராஜ்யசபா சொன்னேன்ல, அது ஒரு 24, ஒரு ராஜ்யசபா 6 எம்எல்ஏக்கு சமம், 24. அவர்கிட்ட 258 சீட் இருக்கு. அந்த 258 சீட்டை அவர் யார் யாருக்கு கொடுக்கிறாரோ அப்பதான் தெரியும், ஓ இவங்கெல்லாம் கூட்டணியில இருக்காங்க, இவங்கெல்லாம் இல்ல அப்படின்னு. ஏன்னா அதாவது ராஜ்யசபாவை முக்கியமான பிளே பண்ண மிக மிக முக்கியமான ரோல் பிளே பண்ண பாருங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், அவர் எதிர்க்கட்சிகளை பார்ப்பது, அதாவது அவர் கூட்டணியில் இல்லாத தலைவர்களை பார்ப்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே அளவிற்கு கூட்டணி கட்சிகளுடைய விமர்சனத்தையும் கண்டுகொள்ளாமல் மௌனம் காக்கிறார். That silence speaks a lot. கட்சிக்காரர்களை மறந்து விடுகிறார் திமுகவின் தலைவர். பாஜக எதிர்ப்பு நிலை தான் வந்து அந்த திமுக கூட்டணியில் சேர்றதுக்கான முதல் எலிஜிபிலிட்டி, தகுதி. அதுதான் அந்த தகுதியை வந்து இவங்க உருவாக்கினா அந்த 8 மாத காலத்துக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். ரெண்டாவது, அந்த கூட்டணி பலம் பெறுது அப்படின்றது வந்து திமுகவில் இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இன்னும் வெற்றி உறுதியாகுது. அதனால அவங்க வந்து நமக்கு சீட் போயிடுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 5 சீட் கொடுத்தாலும் 4 வின் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ போய் சந்திக்கிற ரியாக்ஷன் இருக்குல்ல, மணிகண்டன் பெருமாள் மணி சொன்ன மாதிரி தான். அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் பலவிதமான கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துறாங்க. இவர்களுக்கு வந்து தன்னுடைய ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் பதில் சொல்றாரு ஸ்டாலின், வாய் மூலமா பதில் சொல்றது இல்லை. அதை வந்து கூட்டணி கட்சிகள் சரியான அளவில் புரிந்து கொண்டு இந்த கூட்டணியை வந்து பலப்படுத்திக் கொள்ள நிலையில தான் அவங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி வியூகங்கள்லாம் வகுக்கப்படுதுன்னு. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு